ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் இடித்து அவ்வளோ சூப்பராக செய்ய போகிறோம். ஃப்ரெஷ் மசாலா சேர்க்குறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இடிச்சுக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேன். அதில் 10லேருந்து 15 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு, இதோட கொஞ்சம் ரோஸ் இதழ்கள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம். இது எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கான அளவுங்க. உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நீங்கள் இடிச்சுக்கிட்டாலே போதும். இதை அம்மியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை மிக்சியில் கூட நீங்கள் ஓட்டி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இடிச்சாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திப்பையாக இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதோட இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே இடிக்க போகிறோம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேன். அதையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சியும் சேர்த்து விட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அது லைட்டாக மசிஞ்சதும் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக மசிஞ்சதும் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்து இடிக்கும்போது நல்லா மசியும். எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் சேர்த்துட்டோன்னா நமக்கு மசியாது. இதை நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு சுற்று கூட விட்டு எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்காங்க. நம்ம மிளகாய் தூளும் சேர்ப்போம். நான் வந்து இது காரம் கம்மி அப்படின்றதுனால ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெங்காயத்தையும் நம்ம இடிக்க போகிறோம். வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இந்த இடிக்கல்ல போட்டு லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் இடிக்காமையே கூட சேர்க்கலாம். ஆனால் இடித்து சேர்க்கும்போது வெங்காயம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால நான் இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இடித்தாச்சு. இதையும் வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் இந்த போல் இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு இடித்தா போதும், ரொம்ப ஃபைனாக இடிக்க தேவையில்ல. இப்போ எல்லாத்தையும் இடித்து எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் இடித்து எடுத்தாச்சு. கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது நம்ம இடித்து எடுத்து வச்சா மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் வறுத்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காந்திடும். இதோட ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 3லேருந்து 4 பிரியாணி எல்லாம் சேர்த்து விட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதோட நம்ம இடித்து எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தான் நமக்கு காந்தாத நல்லா வதங்கி வரும். இப்போ இதையும் நல்லா ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும், அந்தளவு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதோட நம்ம இடித்து எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இடித்ததுனால சீக்கிரம் நல்லா வதங்கிடும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுவே 1/2 கிலோ எடுக்கிறீங்கன்னா இதுக்கு தகுந்தா போல் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிற அளவுகள் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வரணும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளே நம்ம மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் குழைவாக வதங்கி வரும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. நல்லா மேஷ் ஆகி வரணும், அந்த அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம தேவையான சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் வந்து லெக் பீஸோடு சேர்த்து எடுத்துருக்கேன். ஒரு 2 லெக் பீஸை, மீதி எல்லாம் கறி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கோட் ஆகி வரணும் சிக்கன், அந்தளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் வந்து ஒரு 50% வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் தண்ணி எதுவும் இன்னும் சேர்க்கலை. சிக்கன்லாம் ஆல்ரெடி தண்ணி வருன்றனால தண்ணி எதுவும் சேர்க்கல, கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 50 கிராம் மல்லித்தூள் வந்து சரியாக இருக்குங்க. இது வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடையில் விற்கிற சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறது இல்லை அப்படின்றனால 1.5 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை நல்ல திக்காக வேணும்னா 1/2 கிளாஸ் கம்மி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதோட நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் இடித்து சேர்க்குறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.